ஹை கைஸ், நம்ம இந்த இடையில பேட்டில் த்ரூ தவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 35ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோசு நம்ம ஹீரோ கிட்ட மேலே ஜியோ கிளான் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்கில்ஸுமே இருக்கு. ஒருவேளை உனக்கு அது புரிய கஷ்டமா இருக்கலாம், நீ என் கிட்ட கேளு, உனக்கு என்ன வேணாலும் நான் அதை கற்று தரேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயானோ அதை கேட்ட உடனே அப்படியே லைட்டா குசிய போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ற மத்த கிளான் சம்பந்தப்பட்ட ஃபைட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிட்ட வர, ஐயோ வேணாம், வர வழியே இல்ல, அதை யூஸ் பண்ணி ஆகணுங்கிற நிலைமை வர வரைக்கும் நான் இனிமே அதை யூஸ் பண்ணவே மாட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட ஆங்கிரி லைன் டெக்னிக்கை செஞ்சு காட்டுறாரு. முரட்டுத்தனமான ஒரு சிங்கம் அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி ஓடி வந்துட்டு அப்படியே அங்கிருந்து காணாம போக, இதான் உண்மையான ஆங்கிரி லைன் டெக்னிக், கத்திக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நம்ம ஜியோயான் அப்படியே கை தட்டிட்டே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு சிம்பிளான விஷயத்தை கூட உன்னால கத்துக்க முடியா, நீங்க முதல் கத்தே தரல, சும்மா செஞ்சுதான் காமிச்சிங்க, அதை எப்படி செஞ்சீங்கிற ட்ரிக் எல்லாம் சொல்லி தந்தா தானே எனக்கு புரியும். ஆமால, ஜியோசு ஆங்கிரி லைனை பத்தின எல்லா ரகசியத்தையும் நம்ம ஹீரோக்கு சொல்லி தர, மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் இதை பத்தி இன்னும் சில விஷயம்லாம் படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே ஓடிடுறாரு. இப்போ நம்ம ஜியோசூனரோட ஐலாண்டை காட்டுறாங்க. அந்த இடம் ஃபுல்லா இப்போ ஒரு ரத்த ஆறை ஓடிட்டு இருக்கு. சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுட்டு செத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அப்படியே பாஞ்சு வந்து வெளியே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அப்படியே அடிச்சு காலி பண்றாரு. அங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் பாக்கி இருக்காங்க. ஏரோஸ்லாம் அப்படியே அவங்கள நோக்கி வர, அவரும் அவரோட சோல்ஜர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை சமாளிக்கிறாங்க. கார்ட்ஸ் எல்லாரும் கொஞ்ச நேரத்திலேயே எதிரிங்களோட ஏரோஸ்க்கு பலியாக, ஜியோசூனரோட அப்பா மட்டும்தான் இப்ப அங்க மாட்டிட்டு இருக்காரு. அவருக்கும் காயம் ஏற்படுது. எதிரி நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அப்படியே ஒரு நெருங்கி வர, நம்ம ஹீரோயின் டக்குனு உள்ள போந்து அவனுங்க எல்லாரையும் அப்படியே அங்க இருந்து பறக்க விட்டுறாங்க. ஜியோசூனர், நீ இங்க வந்த, அப்பா நம்ம போட் பாதி காலி ஆயிடுச்சு, நீங்க இதுக்கு மேலே இங்க இருக்க வேணாம், நீங்க முதல் இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல என்னால முடியாது, காட்ஸை வச்சு அவங்க அப்படியே அவர் அங்கிருந்து பைசல் பண்ணி அனுப்பிட்டு அந்த சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்க, அவங்க எவ்வளவு பேரை காலி பண்ணாலும் ஈஸ்வல் மாதிரி அவனுங்க திரும்ப அப்படியே வந்துகிட்டே இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து எஸ் ஆக, இப்போ அவங்க எல்லாரும் ஒரு சேஃபான இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜியோசூனர் அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு நீங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உன் ஃபைட்டிங் ஆரா நான் நினைச்சதை விட இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள பாராட்டுறாரு. நீ என்னை காப்பாற்ற வந்ததை நம்ம ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நீ தான் அடுத்த டிராகன் மதர் ஆகணும்னு இப்போ அவங்க சொல்ல போறாங்க பாரு அப்படின்னு அவர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் கிராண்ட் பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்ப போறாங்க. இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள கூட்டிட்டு அவங்க ரெண்டு பேருமே அப்படியே அங்கேருந்து கிளம்ப, ஜியோசூனரோட ரெண்டு அங்கிள் அப்புறம் அவங்களோட பசங்க கிராண்ட் பான்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காந்து அப்படியே சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் போய் அப்படியே அவங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்க, அவங்க மாமா பசங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆன்டி தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே அழகானவங்கன்னு சொல்லி நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா ஜியோசூனர் அதை போய் நிரூபிச்சிட்டா அப்படின்னு அவங்க சொல்ல, ஜியோசூனர் இவனுங்க ரெண்டு பேரும் இன்னமும் இப்படி அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கானுங்களே, இவனை எதுக்காக நீங்க இன்னும் உங்க ஸ்டூடெண்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவனுங்க சும்மா விளையாடுறானுங்கம்மா, இதை பாருங்கடா நல்லா சொல்லிட்டேன், ஜூனருக்கு யார் அவளோட ஹஸ்பண்டா செலக்ட் பண்ணுங்கிற உரிமை இருக்கு, அவன் விஷயத்துல யாரும் தலையிட கூடாது அப்படின்னு அவர் சொல்ல, ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு அப்படியே அங்க ஓடி வரான். ஈஸ்ட் கேட்டை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அப்படியே அங்க இருந்து ஓடி போக, ஜியோசூனரோட அப்பா சௌதான் உள்ளதுலேயே ரொம்பவே வீக்கானவங்க, ஆனா அவங்க கூட இப்ப நம்மள அட்டாக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கல்லை வச்சுக்கிட்டு அவங்கள சமாளிக்கிறதுக்காக அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு ஜியோசூனர், நீ தான் சீக்கிரமாவே நம்ம டிராகன் ஐலாண்டோட டிராகன் மதரா பதவி ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல, ஆனா தாத்தா ஒரு டிராகன் மதரையும் அவங்களுக்கு முன்னாடி இந்த டிராகன் மதர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட மேஜிக் ஹெவன் போவை யூஸ் பண்ணாதான் 4 கிளானும் அவங்களுக்கு கட்டுப்படும், ஆனா என்கிட்ட எந்த மேஜிக்கும் கிடையாது, நான் அப்படி டிராகன் மதர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அங்கிருந்த ஒரு அங்கிள், நீ மட்டும் உன் சோல்ஜர்ஸோட போய் அங்கிளை காப்பாத்தலனா இந்நேரத்துக்கு நீயும் செத்துருப்ப, அவனும் செத்துருப்பான், அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு இருக்கு, நம்ம சரண்டர் ஆகலான்னு பார்த்தாலும் நம்ம கிட்ட சோல்ஜர்ஸ் யாரும் இல்லாத நிலைமையில நம்மளால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அவங்க நம்மள சாகடிச்சிருவாங்க, தாத்தா சொல்றதை கேட்டு சீக்கிரமா டிராகன் மதரா பதவி ஏத்துக்க அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின், நான் போய் அப்பாவை காப்பாத்துறது என்னமோ உண்மைதான், ஆனா நீங்க ஏன் சோல்ஜர்ஸ் அனுப்பல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தாத்தா தான் அனுப்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் பசங்க அப்படியே போட்டு கொடுக்க, டேய் நான் எப்பட அந்த மாதிரி சொன்னேன், எனக்கு அங்க அட்டாக் நடந்ததே தெரியாது ஜியோசூனர், தெரிஞ்சிருந்தா நானே வந்து அவரை காப்பாத்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, சரி நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப, சவுத் ஐலாண்டை சேர்ந்தவங்களாம் இப்போ அவங்க இடத்த விட்டு திரும்ப போக ஆரம்பிச்சிடுறாங்க.
ஜியோ சூனர் வந்துட்டியா? அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. டிராகன் மதர் காணாம போயிட்டா அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இவங்க எல்லாரும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? நாளைக்கே அவங்க திரும்ப வந்துட்டா மத்த 3 கிளானும் நம்மள இந்த மாதிரி பண்ணதுக்கு அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, உனக்கு ஒன்னும் புரியல சூனர். டிராகன் மதர் திரும்ப வர மாதிரி இருந்தா அவனுங்க எல்லாரும் எப்படி இந்த மாதிரி பண்ணுவானுங்க? அவங்களுக்கு ஒரே சாக்கா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க இறந்துட்டாங்களா? எனக்கு தெரியல. ஆனா 3 டிராகன் கிங்ஸும் அவங்களோட முடிவை அவங்களாலேயே எடுக்க முடியும். இருந்தும் கூட அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து யாரோ ஒரு சுப்பீரியர் ஆர்டரை ஃபாலோ பண்றாங்களா? யாரு? டிராகன் மதரா? இல்ல, அங்கிருந்த என்னோட ஸ்பைஸ் மூலியமா அவங்களுக்கு ஆர்டர் தர ஆளு புகை மாதிரி இருந்ததாவும் அவனோட கண்ணு ரெட் கலர்ல இருந்ததாவும் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல, ஃபேன்லோவா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. உனக்கு ஒண்ணு முன்னாடியே தெரியுமா? அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா ஜியோயான் அவனை அடிக்கடி மீட் பண்ணிருக்காரு. அவங்க 2 பேரும் அவன் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நம்ம ஜியோயான் எந்த கவலையும் இல்லாம ஆங்கிரி லைனை பத்தி நிறைய விஷயம் படிச்சு அந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் அப்படியே வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அவர் அதை கத்துக்கிட்ட உடனே அப்படியே ஃபிளையிங்லயே வந்து அந்த மாஸ்டர் அப்படியே அட்டாக் பண்ண ஜியோசு அதை அசால்ட்டா தடுத்துடுறாரு. பார்த்ததுக்கு நம்ம ஹீரோவையும் அவர் அப்படியே அடிச்சு கீழே தள்ள, நம்ம ஜியோயான் அது என்னமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது நம்ம ஃபேமிலிக்கு சொந்தமான 13 ஃப்ளோவிங் ஸ்கில். உனக்கு கத்துக்கணுமா? இருங்க நான் போய் படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே ஓடிடுறாரு. நம்ம ஹீரோ நிறைய விஷயம் படிச்சு நிறைய விஷயம் ட்ரைனிங் எடுத்து ரொம்பவே டயர்டாகி அப்படியே தூங்கிட்டு இருக்க, அவரு முழிச்சு பார்க்கும்போது அந்த மாஸ்டர் அவருக்காக பெட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அச்சோ மாஸ்டர், எனக்காக நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நான் தரையிலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு இல்லடா 60 வருஷம் நீ தரையிலேயே தூங்க முடியாதுல, உன் பாடி சேஃபா இருக்காது, அதுக்காக தான் நான் அந்த பாக்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொன்னதான், நீ என்ன தோக்கடிக்கலாம் உன்னால இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. அடுத்த 60 வருஷத்துக்கு நீயும் என் கூட சேர்ந்து இங்க தூங்க போற அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயானுக்கு சம சாக்கா இருக்கு. நீங்க சீரியஸா சொல்றீங்க? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? உன் டெவலப்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது உன்னால கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது. பாரு, இன்னும் 15 நாள் தான் உனக்கு இருக்கு. மாஸ்டர், இது ரொம்பவே அநியாயம். உங்ககிட்ட 1000 வருஷம் பவர்ஸ் இருக்கு, ஆனா என்கிட்ட வெறும் 20 வருஷம் பவர்ஸ் தான் இருக்கு. என்னால எப்படி உங்களை தோக்கடிக்க முடியும்? நீ சொல்றதும் சரிதான். அதான் சொல்றேன், நீ என் கூட சேர்ந்து இங்கேயே தூங்கு. நீயும் நல்லா ட்ரைனிங் எடுத்து பவர்ஸ்லாம் அதிகமானதுக்கு அப்புறம் என்ன தோக்கடிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ வெளியே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் கண்டிப்பா அங்க போயாகணும். 60 வருஷம் கழிச்சு நான் இங்கிருந்து வெளியே போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப ஜியோ கிளான்னு ஒன்னே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏன் வெளி உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. சோல் டிஸ்ட்ராயர் சீல்ல இருந்து தப்பிச்சிட்டான். எல்லா கிளான்லயும் அவன் நடமாட்டம் இருக்கு. ஜியோ ஃபேமிலியை தான் அவன் மெயினா டார்கெட் பண்ணிருக்கான். நான் போயே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ல, என் அனுபவத்துல சொல்றேன் ஜியோயான், கிளான் உருவாகிறதும் அழியறதும் ஒரு சாதாரண விஷயம். நீ மட்டும் பவர்ஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்திட்டு ஃபைட் குயிக் கான்டினென்ட்லயே நம்பர் 1 ஃபைட் மாஸ்டரா மாறிட்டேன்னு வச்சுக்க, உன்னால நீ நினைச்ச கிளானை அழிக்க முடியும், நினைச்ச கிளானை உருவாக்க முடியும். அவருக்கு ஒரே சாக்கா இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஃபைட் கிங் ஆகணும்னு சொல்றீங்களா? ஜியோசு நம்ம ஹீரோவை தூக்கி பொட்டிக்குள்ள போட்டு ஏதோ பவர்ஸ் எல்லாம் அவருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை மட்டையாக்கிட்டு அந்த பாக்ஸையும் மூடிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, இப்ப நம்ம ஜியோசூனரோட கிளானை காட்டுறாங்க. அவங்களோட மாமா பசங்க 2 பேரும் அவங்க ரூம் வாசல்லையே நின்னுட்டு, ஜியோசூனர் நீ சரியா சாப்பிடலன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க உனக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இவனுங்க தொல்லை வர தாங்க முடியலையே, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, உன் கல்யாண பேச்சை எடுத்துடுவோன்னு சொல்லி கிராண்ட்பா எங்க மேல கோவமா இருக்காரு. இது ஏத்திட்டு நீ எங்களை மன்னிச்சாதான் நாங்க இங்கிருந்து போவோம். அவரு பிரதரும் ஆமாமா மன்னிச்சாதான் போவோம் அப்படின்னு சொல்ல, ஜியோசூனரும் சரி வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அப்படியே உள்ள கூட்டு போறாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவனுங்க அப்படியே அவங்களுக்கு ஊட்டிலாம் விட, ஜியோசூனரும் லைட்டா டேஸ்ட் பண்றாங்க. செகண்ட் பிரதர் ஜியோசூனர் இப்போ ஃபைட்டிங் அரவை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஆஹா ஏதோ சம்பவம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி முடிவாயிடுது. அவங்களும் அவங்க ஃபைட்டிங் அரவை யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க பவர்ஸ் இப்ப சுத்தமா ட்ரை ஆயிட்ட மாதிரி தெரியுது. அவங்கள மாக்கி பெட்ல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிரதர் அப்படியே அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணா, செகண்ட் பிரதர் அவர் அப்படியே சுத்தி வந்து அவர் அப்படியே காண்டேத்திட்டு இருக்கான். டேய் கொஞ்ச நேரமாவது என்ன நிம்மதியா இருக்க உரியா? விடுங்க பிரதர், என்ன இருந்தாலும் நம்ம ஜியோசூனர் தானே, எப்ப வேணாலும் கவனிச்சுக்கலாம். நம்ம ஜியோசூனர் இல்ல தம்பி, ஏன் ஜியோசூனர் இன்னையில இருந்து அவ எனக்கு சொந்தம். ஒருவேளை டிராகன் மாதிரி திரும்பி வந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நான் தான் ஈஸ்டுக்கு கிங்கா இருப்பேன். பரிதாபப்பட்டு ஜூனரோட அப்பா போஸ்டிங் வேணா உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண் முழிச்சிடுறாங்க. ஏண்டா திருட்டு பசங்களா, நான் ஜியோ ஃபேமிலியில இத்தனை காலமா இருந்திருக்கேன். மெடிசினை பத்தி எனக்கு பல விஷயம் தெரியும். உங்களோட இந்த சின்ன பில்ஸ் என்ன மயக்கிறோம்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அடுத்த சீன்ல அவங்க அப்படியே அவங்க 2 பேரையும் அப்படியே தலைகீழ கட்டி தொங்க விட்டுறாங்க. அவனுங்களோட லைஃப் பேர்ல கையில வச்சுக்கிட்டு டிராகன் மதர் எங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க,
தண்டர் ஐலாண்ட் அப்படின்னு அவனுங்க சொல்றானுங்க. அவங்க அப்படியே அங்க போனாங்க. யார் அவங்களை அங்க கூட்டு போனது? அது சொன்னா நாங்க செத்துருவோம், சொல்லனாலும் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவனுங்க லைஃப் பேர்ல காட்ட ஃபேன்ல தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற விஷயமும் இப்ப அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. கிராண்ட்பா கிட்ட எதுவும் சொல்ல பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து நேரா அவங்க அப்பா கிட்ட போய் தண்டர் ஐலாண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க போயிட்டு வர வரைக்கும் செகண்ட் அங்கிள் மேலயும் தேர்ட் அங்கிள் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல, ஜியோசுனர் என்ன சொல்ற, நீ மட்டும் தனியா போக போறியா? நானும் வரேன், நம்ம கூட சில சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லப்பா இவ்வளவு பேர் இருந்தும் நம்ம கண்ணு முன்னாடியே டிராகன் மதர் காணாம போயிருக்காங்கன்னா நம்ம கூட்டத்துக்குள்ளேயே நிறைய துரோகிங்க இருக்காங்க. நாங்க போற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். அதோட நான் இல்லாத நேரத்துல இங்க அட்டாக் நடந்தா அதை சமாளிக்க கண்டிப்பா நீங்க இங்க இருக்கணும். அவருக்கும் இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜியோசுனர் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் கிராண்ட் மாஸ்டரும் கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர் 60 வருஷம் நான் இங்கேயே தூங்கினா எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற நிலைமையில நீ கண்டிப்பா தூங்க தான் போற, அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க என்ன வழக்கம் போல விளையாண்டுட்டு இருக்கீங்க, நான் அவ்வளவு காலம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனா சோல் டிஸ்ட்ராயர் அந்த மாதிரி இருக்க மாட்டான். நான் தூக்கத்துக்கு போறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? யார் சொன்னா? என் ஸ்டார் பவிலியன் இப்ப ஹென்ஃபன் கையில மாட்டிட்டு இருக்கு, உன்னை விட எனக்கு தான் கவலை அதிகம் அப்படின்னு அவர் சொல்ல, நானும் இங்க இருந்து போகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அந்த பைய எப்படி இங்க இருந்து போறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, கிராண்ட் மாஸ்டர் அடப்போடா எனக்கு எந்த ஐடியாவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லைட்டா தட்டி விடுறாரு. நம்ம ஹீரோ திரும்ப அவரை தட்ட கிராண்ட் மாஸ்டர் மறுபடியும் அவர் அப்படியே தட்டுறாரு. சின்ன புள்ளத்தனமா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அவர் அப்படியே தள்ளி விட, கிராண்ட் மாஸ்டர் டக்குன்னு அப்படியே ஒரு நெஞ்சில தட்டுறாரு. ஏதோ கிளாஸ் உடையிற சவுண்ட் கேக்குது. அவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எடுத்து பார்த்தா நம்ம ஜியோசுனரோட லைஃப் பில் இப்ப விரிசல் விட்டுருக்கு. கூட நான் பாக்குறேன் இது டிராகன் ஐலாண்ட சேர்ந்த பெல் தானே, இதை எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாலையும் உடைக்க முடியாது, இது அவங்க லைஃபோட சம்பந்தப்பட்டது, இதை பார்க்கும்போது அப்படின்னு அவர் சொல்ல, அப்ப ஜியோசுனர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இப்ப தண்டர் ஐலாண்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லா பயங்கர புகை மூட்டமாவும் மின்னலுமா வெட்டிட்டு இருக்கு. நம்ம ஜியோன் கொடுத்த ஒரு ஆன்டிடோஸ் பில்ஸ் எடுத்து போட்டுட்டு அவங்க அப்படியே உள்ள போக ஆரம்பிக்க, பாதி தூரத்துக்கு மேல நடக்க முடியாம அவங்க அப்படியே மூச்சு திணறி மயக்கம் ஆயிடுறாங்க. கண் முழிச்சு பார்க்கும் போது அவங்க அப்பா அவங்கள ஜியோ கிளான்ல விட்டு போனது திரும்ப கூட்டு போக சொல்லி அவங்க அப்படியே அழுதுட்டு இருந்ததுன்னு சொல்லி அவங்க பழைய விஷயம்லாம் அப்படியே அங்க நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் இது எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அப்படியே நடக்க ஆரம்பிக்க, சோல் டிஸ்ட்ராயரே இப்போ அவங்க முன்னாடி வந்துடுறான். நீ யாரு? சோல் டிஸ்ட்ராயரோட மறு உருவம், டிராகன் மதரை கண்காணிக்கிறதுக்காக இங்க இருக்கேன், அப்போ அவங்க கண்டிப்பா இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே செயல திரும்ப இப்போ நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. நீ என்ன ஏமாத்திட்ட ஜியோசுனர், நீ எங்க கிளானுக்கு வந்தது, என் கூட பழகுனது எல்லாமே நீ திட்டம் போட்டு பண்ணிருக்க. இல்ல அந்த மாதிரி இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீ இனிமே முஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருந்து கிளம்ப, நம்ம ஹீரோயினும் அவரை துரத்திட்டு அப்படியே ஒரு பின்னாடியே ஓடுறாங்க. பாதி தூரத்திலேயே அவர் அப்படியே அங்க இருந்து காணாம போயிடுறாரு. சோல் டிஸ்ட்ராயர் இப்ப திரும்பவும் அங்க வந்துடுறான். ஜியோயான் இப்போ உன்னை விட்டு போயிட்டான், உண்மையை சொல்லணும்னா அவன் என்னோட சோல் ஆல்டர்ல தான் அப்ப இருக்கான், நீ அவன் கூட வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நம்ம ஹீரோயின் உன் கனவுல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. மலையோட ஒரு பக்கத்துல மட்டும் பயங்கரமா இடியும் மின்னலுமா அடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஜியோசுனர் டிராகன் மதர் அங்கதானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இருந்தா மட்டும் என்ன, உன்னால அங்க போக முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஜியோசுனர் இல்ல நாங்க போயே தருவான் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி அப்படியே அந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்க, அப்படியே எபிசோட் 35 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயின் டிராகன் மதரை காப்பாத்தினாங்களா இல்லையா, நம்ம ஜியோயான் ஜியோசு கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி திரும்பவும் வெளி உலகத்துக்கு வர போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.